ஹே எவ்ரிவன். தக்லீஃப் இந்த படத்தை பத்தி இந்த சோஷியல் மீடியா நிறைய பேர் ரோஸ் பண்றாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ. மணிரத்னமோட இயக்கத்துல கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாளி கொடுத்துருக்காங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒர்க் ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய டான், அந்த டான் கீழே சுத்தி இருக்கிற அடையாளம் எல்லாமே அந்த டானை போட்டு தரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போட்டு தள்ளி இவங்க எல்லாம் மேல வந்துடுறாங்க. ஸோ இந்த டான் திருப்பி இவங்க எல்லாருமே பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது நினைக்காது. ஸோ ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கேஜிங்கா இல்லை என்னை பொறுத்தவரை. எல்லாமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுனால இந்த ஒரு ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவா இருக்கு. ஸோ எனக்கு பெருசா என்கேஜிங்கா இல்லை. மற்றபடி கமல் சாரோட ஆக்டிங், சிம்பு சாரோட ஆக்டிங் இவங்க எல்லாருமே வந்து சூப்பரா தான் பண்ணியிருக்காங்க. ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரெண்டு பேருமே மீட்டப் ஆகும் ஷூட் அப் சீனுக்கு. அதோட இன்ச் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெட்டராகவே ஒர்க் ஆயிடுச்சு. அந்த டிஏஜி டெக்னாலஜி மூலமா கமல் சாரும் சரி, நாகரும் சரி எங்கா இருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே ரொம்பவே ஒர்க் ஆகுது இந்த படத்துல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் பிஜி ஸ்கோர் ஆல்பம் தக்லீஃப் ஒரு ஆல்பம் சூப்பரா இருக்கு. அண்ட் ரவி கே சந்திரன் அவரோட சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். த்ரிஷானோட கேரக்டர் டிசைன் இந்த படத்துல எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஸோ சொல்ல போனா ஏன் எதுக்கு இது சூஸ் பண்ணீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பாய் ஃப்ரம் ஸ்ட்ரீட், ஸ்டே டியூன்ட் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.